லஞ்ச் பாஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கூட பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபுல்லாக நார்மல் நாட்டில் போட்டுட்டு ஹைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் ஒயர் வச்சு ஆம்லா நாட்டில் போட்ட கூட. இதுக்கும் நான் டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் இப்போ பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த கூடைக்கு 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ப்ளூவில் 12 ஒயர், எல்லோவில் 8 ஒயர். நம்ம ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லைன் வந்து ப்ளூ கலர் வச்சு போட்டுட்டு அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு எல்லோ கலர் ஒயர் டோட்டலாக வந்து 12 லைன் வந்து பேஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 4, அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 4 எல்லோ கலரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ரன்னிங் ஒயரில் நெல்லிக்காய் கூட எப்படி போடுவோமோ அதே மெத்தடில் தான் நான் ஹைட்டில் போட்டிருக்கேன். இந்த டிசைன் வர்றதுக்காக தான் நான் இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிளைனாக போடணும்னு நினச்சா கூட நீங்கள் இதே பேட்டர்னில் பிளைனாக போட்டுக்கலாம், ஒரே சிங்கிள் கலரில். இந்த கூட வந்து நம்ம ஹைட்டில் வந்து ஆம்லா நாட்டில் போடுறதால ஹைட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி போடும்போது நீங்கள் பேஸ் நார்மல் நாட்டில் போடும்போது நம்மளுக்கு நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த ஒயர்லாம் வந்து உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. அப்போ வந்து பேஸும் வந்து நம்மளுக்கு டபுள் ஒயர் இருக்கிறதால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹைட் ஆம்லா நாட்டில் இருக்கிறதால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இந்த கூட வந்து 2 ரோலில் நல்ல நம்மளுக்கு பர்ஃபெக்டான லஞ்ச் பாஸ்கெட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஹைட் பார்த்திங்கன்னா நான் இந்த கிராஸில் வந்து கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு 19 நாட் வந்து ஆம்லா நாட் போட்டிருக்கேன். ஆம்லா நாட் போட்டு முடிச்சுட்டு 19 நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து கிராஸ் நாட் போட்டுட்டு அந்த கிராஸ் நாட் உள்ளே மடங்கி போகிற மாதிரி சொருகியிருக்கேன். அப்படி சொருகும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடணும். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் 4 அடியில் 5 ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு தான் இந்த முறுக்கு ஹேண்டில் போடணும். இந்த கூடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லா கூடையிலையும் அப்படி தான் போடுவேன். இந்த ஹேண்டில் வந்து இங்கே நம்ம போடுறோம் இல்லையா, கொஞ்சம் இறக்கமாக தான் நான் போடுவேன். அது வந்து நம்மளுக்கு இப்படி வராமல் இருக்கிறதுக்காக ஒயர் வந்து ஒரு அடியில் எடுத்து நான் கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். 4 பக்கமும் அது மாதிரி தான் நான் கட்டி விடுவேன். அப்போ வந்து நம்மளுக்கு கூடையோடைய ஹேண்டில் வந்து நல்லா பொருந்தி அழகாக இருக்கும். இப்போ இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். நான் 20 லைன் வந்து பேஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ் வருது. நம்ம பேஸ் வந்து 12 லைன் போட்டிருக்கோம். பேஸ் வந்து 12 லைன் போட்டதோட அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 12 லைன் போட்ட பேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சஸ் வருது. நம்ம டோட்டலாக 19 லைன் வந்து ஆம்லா நாட் போட்டிருக்கோம். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 இன்ச்சஸ் வருது. இந்த டிசைன் வந்து டைமண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலனா உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் இதே மாடல் போடலாம். உங்களுக்கு ஏற்கனவே போட தெரியும்னா இந்த மாடல் வந்து மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். அப்படி போட தெரியலனா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் இது மாதிரி மாடல் போட கற்றுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.